ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இறக்கை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டெரரியம் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் வந்து இந்த டெரரியம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ மேக் பண்ணி எனக்கு வந்து ஒரு 10 to 15 days இருக்கும். இந்த டெரரியம் வந்து எப்படி நம்ம பேசிக் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெரரியம் பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு கிளாஸ் இல்லது வந்து ஒரு கண்டெய்னர் தேவை. ஸ்டார்டிங் என்னன்னா பேஸ் லேயர் அப்படிம்பாங்க. இங்கே நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிளே பால்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பெரிய பெரிய கல் கூட யூஸ் பண்ணலாம். பேஸ் லேயர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, காற்று உள்ளே போயிட்டு ஈரப்பதம் வந்து கீழே வந்து நம்ம மேலே தண்ணி ஊற்றும் போது கீழே வந்து தண்ணி வந்து தேங்கி நின்றுக்கும். இங்கே வந்து வடிஞ்சு நிற்காது. அதனால வந்து பேஸ் லேயர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வலை மாதிரி வச்சுட்டு, ஏன்னா வந்து பேஸ் லேயரும் அப்பர் லேயரும் வந்து மிக்ஸ் ஆகக்கூடாது. கொசு வலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வலையை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை கீழே இங்கே சுற்றி வச்சுட்டு, அதுக்கு மேலே வந்து ஆக்டிவ் சார்கோல்ஸ், நம்ம வந்து கறித்துண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மேலே போட்டு வச்சுருக்கணும். அதுக்கு மேலே வந்து சாயில் யூஸ் பண்ணணும். கோகோபிட்டு, அக்வேரியம் சாயிலு, அதுக்கப்புறம் வந்து இது மண்புழு உரம், இது மூணுத்தையும் கலந்து ஒரு மிக்சர் மாதிரி ஆக்கி அதை வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் அக்வேரியம் சாயிலில் வந்து இந்த பாலாக இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, மிக்சியில் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன், வெறும் சாயில் ஆகிறதுக்கு. ஷீட் மாஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இந்த வால் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். இந்த வால் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த அக்வேரியம் சாயிலை கொஞ்சோண்டு கோகோபிட்டோட கலந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும். ஓகேங்களா, பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதை வந்து இப்போ நம்ம வந்து சுண்ணாம்பு பூசுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே பூசணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் ஸ்டிக் ஆகிக்கும். அதுக்கு மேலே நான் ஷீட் மாஸ் ஒட்டலாம். இதில் வந்து நான் ஷீட் மாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது போக வந்து கீழே வந்து ராக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நிறைய 2-3 பிளான்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்கிறேன் நான். இப்போ இதுதான் வந்து ஒரு ஓவர்லே பேஸ் லேயரு. அதுக்கு மேலே வந்து கொசு வலையில் ஒரு இது ரவுண்ட் மாதிரி பண்ணி அது ஒரு ஃபில்டர் மாதிரி பண்ணிடணும். அதுக்கு மேலே வந்து சார்கோலு, அதுக்கு மேலே சாயில் ஸ்கேப்பிங் பண்ணுறதாகட்டும், மற்ற எல்லாத்தையும் நம்ம அப்படி பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.